இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை வழி நடத்துகிற நல்ல தேவன். ஆமென். நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறதான எபிரேயரின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரையான வசனங்களை சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000 தேவதூதரிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவியினிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஒரு ஆமென் சொல்லலாமா? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இன்றைக்கு இதை தான் நாம் தியானிக்க போகிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். வேறு யாரையும் மத்தியஸ்தம் பண்ணும்படியாய் அவர் விடாதபடிக்கு நான் இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். தேவனே மனிதருக்கும் தேவனுக்கும் இடையாய் மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவ்விதமாக நாம் ஆண்டவர் இருக்கிறார். இந்த மத்தியஸ்தர் என்ற காரியத்தை முதல்ல நாம் பார்க்கிற பொழுது யோபு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோபின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை வாசிக்கிற பொழுது யோபு விதமாய் சொல்லுகிறார். நான் அவருக்கு பிரதியுத்தரம் சொல்லுவதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருவதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அல்லேலூயா. யோபினுடைய அங்கலாய்ப்பு இவ்விதமாய் இருக்கிறது. மனிதருக்கு தேவனுக்கும் நடுவாக கைகளை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்கு இல்லையே என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிற ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமா இருக்கும் என்று அவர் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதை நாம் மூல பாஷையிலே பார்க்கிற பொழுது கிரீக்கிலே இந்த மத்தியஸ்தர் என்ற பதம் மெசடேஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் விவரமாய் பார்க்கிற பொழுது one who intervenes between two, either in order to make or restore peace and friendship or form a compact or for
ratifying a covenant. தமிழ் அர்த்தத்தை நாம் பார்க்கிற பொழுது அமைதி மற்றும் நட்பை உருவாக்க அல்லது மீட்டெடுப்பதற்காக அல்லது ஒரு சிறிய ஒப்பந்தத்தை உருவாக்குவதற்காக அல்லது ஒரு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவதற்காக இருவருக்கும் இடையிலே தலையிடுபவர் என்ற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு நட்பை ஏற்படுத்துகிற ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுகிறார். தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிற உருவாக்குகிற ஒரு மத்தியஸ்தர் தேவைப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாய் நிற்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தர். அது மாத்திரமல்ல, a medium of communication, arbiter, தொடர்பு ஊடகமாய் நடுவராய் நிற்கக்கூடிய ஒரு நபர் தேவை. அல்லேலூயா. இவ்விதமாகத்தான் யோபு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஆங்கில பதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, but ye are come unto Jesus the mediator of the new covenant. இது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல நாம் பார்க்கிற பொழுது, இயேசுவினிடம் வந்திருக்கிறீர்கள், அவரே தம் மக்களுக்கு தேவனிடத்தில் இருந்து புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தவர். அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் வந்திருக்கிறீர்கள், அவரே தம் மக்களுக்காக தேவனிடம் இருந்து புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்தவர். கரங்களை தட்டி உற்சாகமா ஒரு ஆமேனை கேட்கட்டும். உற்சாகமாய் உற்சாகமாய். அல்லேலூயா. You have come to Jesus who arranged a new covenant between us and God. அல்லேலூயா. நீங்கள் வந்து சேர்ந்த இடமானது தேவனுக்கும் மனிதருக்கும் ஒரு புதிய உடன்படிக்கையின் தொடர்பை ஏற்படுத்துகிற மத்தியஸ்தனிடத்தில் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே அவராகவே இருந்து நம்மை அவர் வழி நடத்த விரும்புகிறார். வேதத்தில் நாம் வாசிக்கிற பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி, வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ ஒருவர். கரங்களை தட்டி உற்சாகம் ஒரு ஆமெனை கேட்கட்டும். அல்லேலூயா. 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்விதமாய் சொல்லுகிறது, தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. இந்த நியாயப்பிரமாணத்தின் காரியத்தை இவர் சொல்லுகிற பொழுது யோபின் அங்கலாய்ப்பு எவ்விதமாய் இருந்ததுன்னா, யாராவது ஒரு மனுஷன் தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாய் இருந்தால் நன்றா இருக்கும் என்று அவர் தன்னுடைய அங்கலாய்ப்பை சொல்லுகிறார். அவ்விதமாய் சிலரை கர்த்தர் வைத்திருந்தார். தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவாக நியாயப்பிரமாணத்தின் பிரகாரமாய் பார்க்கிற பொழுது தேவதூதனால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம்.
மோசேயை நோக்கி, நீ எங்களோட பேசும், நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். அல்லேலூயா. தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவாய் மோசே நிற்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே சீனாய் மலையின் அனுபவத்தை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் இதுல நமக்கு நன்றாய் புரியும். 3ஆம் வசனத்தில் இருந்து 7ஆம் வசனம் வரை வாசிக்கிற பொழுது மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையில் இருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். 7ஆம் வசனம், மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைத்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அல்லேலூயா. இதுதான் தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவாய் நிற்கிற காரியம். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் மோசே இடத்தில் சொல்லி அதை ஜனங்களுக்கு சொல்லுவார். மோசே வந்து ஜனங்களிடத்தில் சொல்லுவார். 8ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்திற்கு தெரிவித்தான். அல்லேலூயா. அவர் சொல்லுவதை ஜனங்களுக்கு சொல்லணும், ஜனங்களுக்கு சொல்லுவதை அவருக்கு சொல்லணும். 9:10 அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடு பேசும்பொழுது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்தில் வருவேன் என்றார். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி நீ ஜனங்களிடத்திற்கு போய் இன்றைக்கும் நாளைக்கும் அல்லேலூயா திரும்பவும் கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை சொல்லுவார். இந்த ஜனங்களை இன்றைக்கு நாளைக்கு என்ன பண்ணு, பரிசுத்தப்படுத்தி 3ஆம் நாளுக்காக என்ன பண்ணு, ஆயத்தப்படுத்து. நான் 3ஆம் நாளிலே மலையின் மீது கார்மேகத்தோடு இறங்குவேன், உன்னோடு கூட பேசுவேன். ஆதலால் அவர்களை நீ என்ன பண்ண வேண்டும், ஆயத்தம் பண்ண வேண்டும். 14ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். மோசே மலையிலிருந்து இறங்கி திரும்பவும் மோசே மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான். அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்தார்கள். அவன் ஜனங்களை நோக்கி 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியிடத்தில் சேராதிருங்கள் என்றான். 3ஆம் நாள் விடியற் காலையில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை
முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். கர்த்தர் சீனாய் மலையில் உள்ள கொடுமுடியில் இறங்கின பொழுது கர்த்தர் மோசேயின் மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசேயை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார். மோசே ஏறி போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்கள் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், திரும்ப என்ன பண்ணு? இறங்கி போய் எப்படி பண்ணணுமா? உறுதியா எச்சரிக்கணும். அதுக்கு பதில் கொடுப்பாரு பாருங்க. 22 கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியா எச்சரித்து இருக்கிறீர். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வர மாட்டார்கள் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவர் சொல்லுதை திரும்ப வந்து சொல்லி, ஏறி 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 இறங்குகிற ஒரு மனுஷன் எங்கு ஏறி ஏறி இறங்குகிறார்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மலை. அல்லேலூயா. அல்லேலூயா. வரமாட்டேன். அல்லேலூயா. ஒரு மத்தியஸ்தனுடைய வேலை பாருங்க. திரும்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு? மலையிலிருந்து இறங்கி போய் உறுதியா என்ன பண்ணு? அப்ப அவன் சொல்ற, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்? உறுதியா சொல்லிட்டேன். ஆனா ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. அல்லேலூயா. 24ஆம் வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இறங்கி போ. பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்படியே மோசே இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்கு சொன்னான். அல்லேலூயா. எவ்வளவு வேலை பாருங்க. மத்தியஸ்தர் வேலைன்னா மலை ஏறி ஏறி என்ன பண்ணணும்? இறங்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. இந்த மோசேயை போல பொறுமைசாலி ஒருவரும் இல்லை. எத்தனை முறை அந்த மனுஷன் ஏறி இறங்கி ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையாய் நின்று செயல்படுகிறதை பார்க்கிறோம். ரொம்ப சாந்தமுள்ள மனுஷன் என்று என் வீட்டு எங்கும் சாந்தமுள்ள மனுஷனாய், உண்மை உள்ள மனுஷனாய் மோசே நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மனுஷனையும் கோபப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை உடைக்க வைத்து மலையை அடிக்க வச்சு அவ்வளோ ப்ரெஷரை அந்த மனுஷன் மேலே வச்சு, கானான பார்க்க தாண்டா போற, நீ உள்ள பிரவேசிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அவ்வளவு தொல்லையை கொடுத்து மத்தியஸ்தனுடைய காரியங்களை குலைத்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்விதமாய் இருக்கிற இந்த சூழ்நிலை, என்னதான் மனிதனுடைய காரியங்களை வைத்தாலும் அவன் நிலை தடுமாறுகிறவனாய் இருக்கிறான். இது எல்லாவற்றையும் சரி பண்ண வேண்டும் என்றால் என் தேவனே, என் இரட்சகரே, அல்லேலூயா, என் தகப்பனே மத்தியஸ்தராய் வர வேண்டும். உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் உற்சாகமாய் அல்லேலூயா. ஆமென். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒரு சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம்.
தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எபிரேயரின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாய் தெளிவாய் வாசிக்க கேட்போம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். கரங்களை தட்டி உற்சாகமாய் ஒரு ஆமெனை கேட்கட்டும். அல்லேலூயா. முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து 16-17 வசனங்களை வாசிக்கிற பொழுது, ஏனென்றால் எங்கே மரண சாசனம் உண்டோ அங்கே அந்த சாசனத்தை எழுதினுடைய மரணமும் உண்டாக வேண்டும். எப்படியெனில் மரணம் உண்டான பின்பே மரண சாசனம் உறுதிப்படும். அதை எழுதினவன் உயிரோடு இருக்கையில் அதற்கு பலன் இல்லையே. அல்லேலூயா. இந்த மரண சாசனத்தின் காரியங்கள் உருக்குலைந்து போக வேண்டும் என்று சொன்னால் ஜீவாதிபதி தன் ஜீவனை விட வேண்டும், எனக்காக மரிக்க வேண்டும், மனுகுலத்திற்காக மரிக்க வேண்டும். அல்லேலூயா. அவ்விதமான ஆமென் ஒரு மத்தியஸ்தரை தன் ஜீவனை கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய, புதிதாக்கக்கூடிய மத்தியஸ்தராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வெளிப்பட்டார். உற்சாகமாய் கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமெனை கேட்கிறோம். உற்சாகமாய் 15ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பெயரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ. அல்லேலூயா. விசேஷித்த வாக்குத்தத்தத்தின் பேரிலே ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதலால் இயேசுவின் நாமத்தினால சொல்றேன், நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? நான் விசேஷித்த வாக்குத்தத்தத்திற்கும் விசேஷித்த உடன்படிக்கைக்கும் சொந்தக்காரனாய், அல்லேலூயா, பிள்ளையாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி சபை ஆர்ப்பரித்து அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க நான் விசேஷித்தமானவன்? சத்தத்தை உயர்த்தி நல்ல சத்தமாய் சத்துரு வெட்கப்படும்படி சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். நல்ல கரங்களை தட்டி சபை ஆர்ப்பரிக்க. அல்லேலூயா. பிரச்சனைகள், பாடுகள், நிந்தைகள், அவமானத்தை பார்க்காதீங்க, புதிய உடன்படிக்கையை பாருங்க. அல்லேலூயா. எனக்கு விசேஷித்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் விசேஷித்த உடன்படிக்கை பெற்று இருக்கிறேன். அவரே அதற்கு மத்தியஸ்தரா இருக்கிறபடியால் என்னை நடத்துகிறவர் என் தேவன், என்னை நடத்துகிறவர் என் தகப்பன். அல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை நடத்தி என் ஆத்துமாவை தேற்றுகிறவராய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் விசேஷித்த வாக்குத்தத்தத்தை, விசேஷித்த உடன்படிக்கையை பெற்றிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவது
இல்லை. நல்ல ஆர்ப்பரிக்கலாம். சபையின் ஆர்ப்பரிப்பின் சத்தம் எழுந்திருக்கு. ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென். இது எப்போது நம்முடைய சிந்தையில இருக்கட்டும். எனக்கு விசேஷித்த வாக்குத்தத்தங்கள் இருக்கு ஐயா. எனக்கு விசேஷித்த உடன்படிக்கை. ஹalleluya. என் வாக்குத்தத்தம் இயேசு, என் உடன்படிக்கை இயேசு, அதற்கு மத்தியஸ்தரும் என் இயேசு. என் இயேசு, என் இயேசு வழி தவறி போவதில்லை, கெட்டு போவதில்லை. ஹalleluya. உலகத்திற்கு பின்பதாக ஓடுவதில்லை. நித்தியத்தின் வாழ்க்கையோடு இணைக்கப்படும்படியாய் மத்தியஸ்தர் அவர் இருக்கிறபடியால் என்னை கைவிடுகிற தேவன் அவர் அல்ல. அவர் இடத்தில் நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். ஹalleluya. ஹalleluya. என் தெய்வம் விசேஷித்தமானவர். ஹalleluya. என் அப்பா விசேஷித்தமானவர்னா அவர் பிள்ளையாகிய நான் எல்லா காரியத்திலும் விசேஷமானவன். I am a precious one. Hallelujah. சத்தத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லி நல்ல சபை ஆர்ப்பரிக்கட்டும். ஹalleluya. பிரச்சனைகள் பாடுகளை சொல்லி புலம்பாதீங்க. பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில சொல்ல வேண்டிய காரியம், நான் விசேஷித்த வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறேன். ஹalleluya. விசேஷித்த புது உடன்படிக்கையை பெற்றிருக்கிறேன். ஹalleluya. அதற்கு அவரே மத்தியஸ்தராய் இருக்கிறபடியால் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி, ஹalleluya, என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நான் பேச, அவர் என்னோடு பேச விசேஷித்தமானவனாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எனக்கு நடுவாக எந்த நபரும் இல்லை. எனக்கும் தேவனுக்கு நடுவாய் எந்த மனுஷனும் இல்லை. ஹalleluya. பிதாவோடு கூட என்னை இணைக்கும்படி குமாரன் நடுவாய் மத்தியஸ்தராய் நிற்கிறார். இயேசுவின் மூலம் நான் பிதாவை தொடர்பு கொள்கிறேன். பிதா குமாரன் மூலம் என்னை தொடர்பு கொள்கிறார். ஹalleluya. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து அந்த மகிமையை உணர்கிறேன். அந்த அபிஷேக மகிமையை உணர்கிறேன். ஆமென். சபை ஆர்ப்பரிக்கட்டும். சந்தோஷமாய் துதிங்க, சந்தோஷமாய் துதிங்க. சத்துரு வெட்கப்படும்படி நல்ல சந்தோஷமாய். Oh, hallelujah. Hallelujah. விசேஷித்த வாக்குத்தத்தத்தின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கை. ஹalleluya. ஹalleluya. என்னை விசேஷித்தவனாய் ஆக்கும்படி விசேஷித்த வாக்குத்தத்தத்தின்படி உருவாக்கப்பட்ட புது உடன்படிக்கை. அது இயேசுவின் மூலம் நமக்கு வந்திருக்கிறது. இயேசுவானவர் மூலம் நமக்கு வந்திருக்கிறது. ஹalleluya. அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். ஹalleluya. இயேசு என் நம்பிக்கை, இயேசு என் எதிர்காலம். ஹalleluya. எல்லாம் இயேசு. Oh, thank you Lord, we praise you Jesus. You are my everything. You are the mediator, me and my Father. Oh, hallelujah. Thank you, Jesus. No man can stand between
Father and me. We need not. Oh. Thank you, Jesus. You are the mediator. You are the channel. Oh, to link heaven and earth, Father and me. Oh, Father and your people. You are the mediator. Thank you, Lord. Thank you for your grace. Thank you for your mercy. Thank you for your heavenly plan. Thank you for your heavenly purpose. Thank you for the new covenant. Thank you, Jesus. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. Amen. We depend upon the mediator, the Christ, the King. My Savior. Hallelujah. Let them feel your power. Let them feel your anointing. Oh, you are the mediator. Yes, you are connecting heaven. You are connecting, oh, the Father who art in heaven. Thank you for your grace, Lord. Thank you for new covenant, unchanging covenant, unbreakable. Thank you. Thank you for all that you have done. Oh, you have given your life. Yes, Lord. Thank you, Jesus. Oh, hallelujah. சபை சத்தத்தை உயர்த்தும். Hallelujah.
Jerusalem. பரலோக எருசலேமோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். We are connected to the perfect spirits. ஆயிரம் ஆவிகளோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம். Yes. Thank you, Jesus. Thank you, Jesus. உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி. Oh, hallelujah. Thank you, Jesus. எபிரேயரின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். நல்ல உற்சாகமாய் வசனத்தின் மீது நம்பிக்கை, வார்த்தையின் மீது நம்பிக்கை, அதை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசுவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி இயேசு எப்போதும் உயிரோடு இருக்கிறவராகையால் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. அந்த விதமான ஆசீர்வாத நிறைவு உங்கள் வேலை ஸ்தலத்தில் உண்டாகும், உங்கள் குடும்பத்தில் உண்டாகும், உங்கள் எதிர்காலத்தில் உண்டாகும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நல்ல கரங்களை தட்டலாமா? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக அவர் என்ன செய்கிறாரா? ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தெய்வம் உங்களுக்காக ஜெபிக்கிறார். சில நேரத்தில் நமக்கு ஒரு டவுட் வந்துடும், என் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? தெய்வத்தின் ஜெபம் கேட்கப்படுமா கேட்கப்படாதா? அல்லேலூயா. ஆமென். எனக்காக வேண்டுதல் செய்கிற தெய்வம். அல்லேலூயா. நான் ஜெபிக்க மறந்தாலும் அவர் ஜெபிக்க மறக்கிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஜெபிக்க மறந்தாலும் உங்களுக்காக அவர் ஜெபிப்பது தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் தொடர்ச்சியா ஜெபித்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் நாம் நிர்மூலமாகாதபடி சந்தோஷமா ஆமென் சொல்ல மாட்டீங்களா? முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முற்று முடிய. ஏதோ அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் இல்லை. அல்லேலூயா. முற்று முடிய எல்லா பகுதியிலும், அது என் சுகமா இருக்கட்டும், அது என் வேலையா இருக்கட்டும், அது என் வருமானமா இருக்கட்டும், அது என் பிள்ளையா இருக்கட்டும், பேர பிள்ளையா இருக்கட்டும், வருங்காரியமா இருக்கட்டும், அல்லேலூயா, என்னவோ முற்று முடிய ரட்சிப்பு என்னுடையது. நல்ல ஒரு ஆமென்.
இதிலும் பெரிதானவை. இந்த ஆசீர்வாதத்தை இயேசுவின் நாமத்தை உங்கள் மீது வைக்கிறேன். More than this, I place it each and every person, upon each and every person. You will see more than this in the days to come. Hallelujah. Hallelujah. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல வாழ்த்து சொல்லுங்க. இதிலும் பெரிதானவை காண போறீங்க. Hallelujah. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல, இதிலும் பெரிதானவை. Hallelujah. இந்த சிங்கிங் இல்ல, இதிலும் பெரிதானவை. Hallelujah. இந்த சபை அல்ல, இதிலும் பெரிதானவை. நல்லவர் ஆமென். Hallelujah. ஆமென். இந்த வீடு அல்ல, இதிலும் பெரிதானவை. ஒரு மகாதாராசே இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால Hallelujah. இந்த ஆசீர்வாதங்களை உங்க மேல வைக்கிறேன். ஆமென். இந்த வாகனம் அல்ல, இதிலும் பெரிதானவை. ஏதோ ஒரு சிலர் உனக்கு உதவி செய்றாங்க. Hallelujah. இது அல்ல, இதிலும் பெரிதான ஒரு கூட்டம் உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் கொடுக்கிறார். Hallelujah. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா. You will see more than this in the days to come. Amen. இதிலும் பெரிதானவை. தலையில கை வச்சு, இதிலும் பெரிதானவை நான் காண்பேன். நல்ல கரங்களை ஆண்டவர் பாப்பார், அங்கீகரிப்பார். தேவதூதர்கள் ஆமென் சொல்லட்டுமே. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. ஆமென் என்று சொல்லுகிறார், சொல்லுகிறவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என் விண்ணப்பத்திற்கு எல்லாம் ஆமென் ஆமென் சொல்ற ஒரு மத்தியஸ்தர். ஹalleluya. சந்தோஷமாய் ஆமென் ஆமென். பிரயாணம் வாய்க்கும், பிரயாணம் வாய்க்கும். ஹalleluya. ஓ பினராசே. மகிமை 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 மகிமை. இந்த மகிமை அல்ல, அடுத்த மகிமை. ஆமென். glory to glory. மகிமை மேல் மகிமை, மகிமை மேல் மகிமை. அந்த மகிமை மேகம் சபையை மூடுகிறது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய நாமம் என்ன? ஆமென். நல்லதா சொல்லுங்க. ஆமென். வெளிப்படுத்தல இருக்கும் ஆமென் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பேர் என்ன? அப்ப நான் ஜெபிக்கும் போது அவர் என்ன சொல்லுவாரு? அப்பா எனக்கு வேணும்னா என்ன சொல்லுவாரு? அல்லேலூயா. அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி. யோசிக்கிறல, யோசிக்கிறல. அல்லேலூயா. அவர் உன் மன விருப்பத்தின்படி தந்தருளி. ஆலோசனை பண்றல, இத பண்ணலாமா அத பண்ணலாமா, உன் ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார், நிறைவேற்றுவார். இது எப்படி நடக்கும்? காத்த பார்க்க மாட்ட, மழைக்குறி அறிகுறி இருக்காது. ஆனா விசுவாசத்தினாலே நீ வெட்டின கால்வாய்கள் தண்ணீரால் நிரப்பப்படும், நிரப்பப்படும். ஒரு அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தால ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேருவர்களுக்காக அவர் என்ன பண்ணுகிறார்? சத்தமா வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 to 5 வரையான வசனங்களை வாசிக்கிற பொழுது, 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே, கலிலேயாவில் உள்ள கானான் ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு ரசம், என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்க போறது புது ரசம். அல்லேலூயா. அல்லேலூயா. பழைய உடன்படிக்கையே உனக்கு எனக்கு என்ன
இந்த கூட்டம் புது ரசத்தின் கூட்டம், புதிய உடன்படிக்கையின் கூட்டம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. 5ஆம் வசனம், அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். அல்லேலூயா. வேலைக்காரர்கள் திகைத்து நிற்கும் பொழுது வேலைக்காரர்களுக்காக பேசும்படியாக மரியாள் போகிறார்கள். மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கும் எனக்கும் என்ன ஸ்திரியே என்று சொல்லிட்டார். இப்ப இந்த அம்மா ஒதுங்கிட்டு, எப்பா அவர் என்ன சொல்றாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க டைரக்டா அவர்கிட்ட பேசுங்க, அவர்தான் மத்தியஸ்தர். நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தால ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தால கேளுங்க, அப்பாண்ட உரிமையோடு. ஹalleluya, ஆமென். பிதாவை நோக்கி பார்க்கிற சாக்கியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சந்தோஷமாய் சிரித்த முகமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் அவர் என்ன சொல்றாரோ அப்படின்னா இப்ப அவங்க யார்கிட்ட போனோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட. இல்லைன்னா இப்படி சொல்ல, மத்தியஸ்தர் கிட்ட போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நடுவுல யாரும் வந்து என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. சொல்ல மாட்டீங்களா ஒரு ஆமென்? அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? அல்லேலூயா. ஏதோ பண்ணுது அந்த வார்த்தை அப்படின்னா அவர் உங்களை அபிஷேகிக்கிறார்னு அர்த்தம். ஏதோ பண்ணணும் அது. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. அந்த அம்மாக்கு புரிஞ்சிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தியஸ்தம் ஒழிஞ்சு போச்சு, பழைய உடன்படிக்கை ஒழிஞ்சு போச்சு. இவங்களுக்கு இருக்கிற விசேஷித்த காரியம் என்னன்னா, இவங்க டைரக்டா மீடியேட்டர் கிட்ட என்ன பண்ணலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்துகிற இயேசுவோடு இருக்கிறபடியா இவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்தோடு, பரலோக ராஜ்யத்தோடு, பரலோக கவர்மெண்டோடு. ஹalleluya. இந்த பூமி என்னுடையது என்று உரிமை பாராட்டுகிறவரோடு. ஹalleluya. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. மாத்திரம் சந்தோஷமா ஒரு ஆமென். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்போ நீங்க எங்க போனோம்? இப்போ அவர்கிட்ட போனீங்கன்னா இப்ப அவர் உங்ககிட்ட டைரக்டா பேசுவார், என்ன செய்ய வேண்டும்னு சொல்லுவார். அல்லேலூயா. விசுவாசிகள் மாத்திரம் ஒரு ஆமென். அல்லேலூயா. எப்படி ஆகிலும் உணர்த்துவார். உன்னை ஆசீர்வதித்து கட்டி எழுப்பி விசேஷம் என்ன வேண்டது ஜனங்கள் உணர்ந்து கொள்ளும்படி உன்னை விசேஷமாக்குகிற விசேஷமானது, விசேஷமானது. அல்லேலூயா. 6ஆம் வசனம், யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கு வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அல்லேலூயா, ஆமென். என்ன ஜாடி? கற்சாடி. எங்கெல்லாம் பைபிள்ல கல் என்று வாசிக்கிறீர்களோ அது எல்லாம் நியாயப்பிரமாணம், பழைய உடன்படிக்கை. அல்லேலூயா, ஆமென். இப்போ பழைய உடன்படிக்கை முடிஞ்சிடுச்சு, திராட்சை ரசம் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தண்ணீரால் என்ன பண்ணுங்க? நிரப்புங்க. இந்த ஆசீர்வாதம் பழைய காரியம் மாதிரி இல்லை, முழுவதும் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரை தன்னுள் கொண்டு, ஹalleluya, ஆவியானவரால் உருமாற்றப்பட்டு, ஹalleluya,
ஆமென். மிகுந்த சுவை உள்ளவன் இவன், விசேஷித்தவன். இந்த குடும்பம் விசேஷித்த குடும்பம். இந்த குடும்பம் புது உடன்படிக்கையின் குடும்பம். நல்ல சபை கரங்களை தட்டி உற்சாகமா ஒரு ஆர்ப்பரிப்பின் சபை. ஹல்லேலூயா. ஜாடிகளிலே தண்ணீரை எப்படி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் நிறைய நிரப்பினார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நிறைய நிரப்பினார். ஹல்லேலூயா. ஆமென். எவ்வளவு ஊத்துனா இது நிரம்பும், அவ்வளவு நிறைவும் ஆவியானவரால் எனக்குரியது, 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 எனக்குரியது. நல்ல உற்சாகம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய். ஹல்லேலூயா. ஆமென். அவர் நல்லவர் ஐயா. கானானூர் கல்யாணத்திலே முதல் அற்புதம், தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றுகிறது. இது புதிய உடன்படிக்கை. இது ருசியா தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. புது நியூ வைன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நியூ வைன். ஹல்லேலூயா. ஆமென். புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. யாவரும் ஆச்சரியப்படும் விதத்தில் கர்த்தர் அதை செய்தார். ஆண்டவருடைய முடிவை நாம் பார்க்கிற பொழுது எவ்விதமாய் ஒரு திருமண வீட்டிலே திராட்சை ரசத்தின் காரியத்திலே ஒரு துவக்கம் அவருக்கு ஏற்பட்டதோ, ஊழியத்தின் முடிவிலே இதே திராட்சை ரசத்திலே பங்கெடுத்து முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. புதிய ரசத்தில் துவங்கி புதிய ரசத்தில் முடித்தார். புதிய ரசங்களே, புதிய உடன்படிக்கையே இதில் துவங்கி இதில் முடிக்கும்படி நேர்த்தியாய் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 27, 28, 29 ஆகிய வசனங்களை வாசிக்கிற பொழுது, பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. திராட்சை ரசத்திலே துவங்கி திராட்சை ரசத்திலே முடிக்கிறார். முதல் அற்புதம், ஊழியத்தை துவங்குகிற பொழுது 3.5 வருட முடிவு. இப்ப மரண பாடு, சிலுவையின் பாடு உள்ள போறார். அதே 12 பேரோடு. அல்லேலூயா. அந்த 12 பேர் மத்தியில தான் தன் மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார். அவர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். அதே 12 பேரோடு திருமண வீட்டில் ஆரம்பித்து மேல் வீட்டு அறையிலே திராட்சை ரசத்தில் ஆரம்பித்து திராட்சை ரசத்தில் முடித்தார். புதிய உடன்படிக்கையில் ஆரம்பித்து புதிய உடன்படிக்கையில் முடித்தார். அல்லேலூயா. உங்கள் முடிவு சமாதானமாய் தான் இருக்கும். நல்ல ஒரு ஆமென். அல்லேலூயா. 29 இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் புதியதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே. அல்லேலூயா.
புதிய திராட்சை ரசம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புதிய திராட்சை ரசம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்திட்டேன், இனி இந்த ரசத்தை நான் என்ன பண்ண போறதில்ல, குடிக்க போறதில்ல, நான் மரண பாடலுக்குள்ள போக போறேன். அல்லேலூயா. மீண்டும் இது எப்போ சம்பவிக்கும்னா என்னன்னு சொல்றாரு, இந்த பழரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட எங்க என்ன பண்ண போறேன், என் பிதாவின் ராஜ்யத்துல நான் பானம் பண்ண போறேன். அல்லேலூயா. பிதாவின் ராஜ்யத்திலே நவமான புதிய உடன்படிக்கையிலே பிரவேசிக்க போறோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூலோகத்திலே ஒரு புதிய உடன்படிக்கையை துவங்கி பூலோகத்திலே அதை முடிச்சார். பரலோகத்திலே ஒரு நவமான உடன்படிக்கை, ஒரு நவமான திராட்சை ரசம். அல்லேலூயா. பிதாவின் ராஜ்யத்திலே சீஷரோடு கூட பானம் பண்ணக்கூடிய அல்லேலூயா ஒரு நிறைவை என்னை பின்பற்றுகிறவன் தன் சிலுவையை என்ன பண்ணணும், எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. அவ்விதமா என்னை பின்பற்றுகிறவன் எனக்கு சீஷனாய் இருப்பான் என்ற வார்த்தையை நிறைவேற்றி பரலோகத்திலே நவமான ரசத்திலே பங்கு கொள்ளும்படி, நவமான உடன்படிக்கையிலே பங்கு கொள்ளும்படி ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு நியமித்து வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.